எங்கே வந்துருக்கேன் வடசையில். நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு முடிச்சு ஒரு 4 வருஷமாட்டு. என்ன மெனுலாம் ப்ரோ ஆட் பண்ணிக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம கடையில் வந்து பீட்சா தோசை வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்னெல்லாம் ப்ரோ ஆர்டர் பண்ணுறீங்க? கொத்து சப்பாத்தியும் பீனட் தோசையும். இது மர்ச்சினி கிழங்க அரைச்சி சுடக்கூடியது. எல்லாமே ரேட்டு கம்மி தானா. முருகல் தோசை ஒரு 30 வெரைட்டியான தோசை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 4 வெரைட்டியான 5-6 வெரைட்டியான இட்லி இருக்குது. மற்ற கடையை கம்பேர் பண்ணத வரைக்கும் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம கடை வந்து நம்ம வட சைடில் வந்து எங்கே வந்துருக்கேன் வடசையில் இருக்க அம்மாயின் கைமணம் கடைக்கு தான் வந்துருக்கோம். என்ன மெனுலாம் இருக்குது அவங்களே பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நான் என் பேர் சுதீர். நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு முடித்து ஒரு 4 வருஷமாட்டு நான் பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாடி பில்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹோட்டல் தொடங்கலாம்னு சொல்லிவிட்டு நான், அம்மா, பெரியம்மா, அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்னதாட்டு எஸ்எம்ஆர் ஸ்கூல் கிட்ட அம்மாவின் கைமணம்னு ஒரு ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். என்ன மெனுலாம் ப்ரோ ஆட் பண்ணிக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம கடையில் வந்து அடை தோசை, அவியல், கிழங்கு தோசை, ஐஸ்கிரீம் தோசை, பீஸா தோசை இதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்துச்சு. இப்போ புதுசாட்டு அது வெஜிடேரியனாக இருந்தனால இப்போ புதுசாட்டு நான் வெஜிடேரியன் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது சிக்கன் கறி தோசை, சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே, கொத்து சப்பாத்தி, சிக்கன் கொத்து சப்பாத்தி, அது போக முட்டையில் வந்து முட்டை கொத்து இட்லி, சிக்கன் கொத்து இட்லி, அது போக நிறைய கொத்துக்கோழி, சாப்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது போகவே இன்னொரு 2 or 3 டேஸில் வந்து நிறைய மெனு ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். எல்லாம் இது போடுறது இப்போ என்னது? இது பீஸா தோசை போடுறேன். நம்ம கடையில் அதிகமாக மூவ் ஆகுறது பீஸா தோசை. அப்புறம் இப்போ நான்வெஜ் போட்டிருக்கனால கறி தோசை அதிகமாக பீக்காக போயிட்டு இருக்குது. இது போடுறது பீஸா தோசை. எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு யார் சொல்லிவிட்றாங்க? அது நான் ஓனாட்டு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தது தான். யாருமே சொல்லித்தரல. நான் தான் சொன்னேன்ல, நான் செஃப்பும் படிக்கலை, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலை. இங்கே வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டது தான். வந்து பீட்சா தோசை வந்து ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். நிறைய சீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ போடுறதுன்னா பீனட் தோசைனா இந்த தோசை வந்து பீனட் பட்டர் முதல்ல வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறது தான் எல்லாமே. இப்போ நம்ம சுடுற இதுக்கு முன்னாடி போட்ட பீஸா தோசையுமே ஹோம்மேடு தான். பீஸா சாஸ் முதலுமே வீட்டில் பண்ணுறது தான். இங்கே வெளியில் வாங்குறதுனா சாக்லேட் மட்டும் தான் வெளியில் வாங்குறது. அதுவே டார்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாட்டு தான் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் ப்ரோ ஆர்டர் பண்ணுறீங்க? கொத்து சப்பாத்தியும் பீனட் தோசையும். டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. போடுற என்ன போடுறீங்க அண்ணா? இப்போ போடுறது வந்து கொத்து சப்பாத்தினா, சிக்கன் கொத்து சப்பாத்தி. இதுவும் சிக்கன்ல மட்டும் தான் உண்டுமா? ஆமாண்ணா. இதில் எக்கு உண்டு, வெஜ்ஜு உண்டுண்ணா. இதுவுமே ரேட்டு வந்து 80 தானா. இல்லை மேக்ஸிமம் எல்லாமே 80 தான் ரேட்டு. சிக்கன்லேயுமே சரி, வெஜ்ஜு இருக்குது, எக் இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்குண்ணா இதில். இருக்குது. பீஃப்ல எதுவுமே கிடையாது. ஆட் பண்ணலாம் தானா. இப்போதைக்கு இந்த சிக்கன் போட்டதுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதா, அதனால அடுத்தது மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம் தான். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம்னா வந்து சப்பாத்தி கொத்து வாங்கிடுவோம். சிக்கன் போட்டு சப்பாத்தி கொத்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா உதிரியாட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ வந்து கிழங்கு தோசை சொல்கிறேன்னா, இது பீஸா தோசை, இது கிழங்கு தோசை. இப்போ இது மர்ச்சினி கிழங்க அரைச்சி சுடக்கூடியது. அடை தோசை வந்து பருப்பில் ஃபுல்லாக மேக் பண்ண மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே கிழங்கு, மர்ச்சினி கிழங்கு அரைச்சி அதை மாவாக்கி அதில் தோசை. இது கூட கொத்தமல்லி துவையல் இருக்குதுண்ணா. வந்து கிழங்கு தோசை வாங்கிப்போம். இது என்ன கிழங்கு தோசைனா வந்து கம்பு கிழங்கு இருக்கலாம், அந்த கறி தோசை தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சட்னி மாரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டாக டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ போடுறது என்ன தோசை? ஆனால் இப்போ போடுற தோசைக்கு பேர் பனானா வித் நட்ஸ்னா. இது பனானா, அப்புறம் வந்து நட்ஸு, அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் அதெல்லாம் போட்டு பண்ணுறது. இதுக்கு ரேட்டுமே வெறும் 50 ரூபா தானா. எவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்கீங்க? நான் கடை திறந்ததுலேருந்து இங்கே தான் ப்ரோ சாப்பிட்டுருக்கேன். ரேட்டெல்லாம் கம்மி தான். ஏன்னா பிடிச்சது வந்து முட்டை தோசை, அந்த வெரைட்டி தோசை இங்கே நிறைய இருக்கும். ஒரு தோசை ரேட் எவ்வளோ? 30ண்ணா. எல்லாமே ரேட்டு கம்மி தானா.
முருகல் தோசை 30, பட்டர் தோசை 35, அடை தோசை அவியல் வந்து இதே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் 35 தான். அப்புறம் வந்து பட்டர் தோசையும் 35, பொடி தோசை 35, முட்டை தோசை 30. அந்த மாதிரி எல்லாமே ரேட்டு கம்மி தான். மேக்ஸிமம் நான் சொன்னேன்லண்ணா, மேக்ஸிமமே 80 தான் அதிகபட்ச அமௌண்ட்டு. எல்லாமே 100 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்குது. ஒரு 30 வெரைட்டியான தோசை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 4 வெரைட்டியான 5, 6 வெரைட்டியான இட்லி இருக்குது. வாங்க எல்லாரும் வாங்க. சப்பாத்தியில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மற்ற கடையை கம்பேர் பண்ணத வரைக்கும் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது. நான் இந்த வடசேரி சுற்று வட்டாரத்துலேயே இங்கே ரேட்டுக்கு எல்லாம் கம்மியாக இருக்குது. நான் ரெகுலர் கஸ்டமர் தான். இங்கே எப்பவும் நைட்டுனாலே டியூஷன் முடிச்சுட்டு ஆஃப்டர் நான் இங்கே தான் இருப்பேன். ஃபுல்லாகவே கடை க்ளோஸ் பண்ண வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவ்வளோ க்ளோஸ் அண்ணன் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. மற்றபடி கம்பேர் பண்ண சமயம் இங்கே எல்லாமே ஹெல்த்தியாகவும் பண்ணுறாங்க. அடை தோசை அவியல், கிழங்கு தோசை, ராகி தோசை எல்லாமே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர்டாக ஹோம்மேடாக பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து கன்ஃபார்மாக அண்ணன் கடை அம்மாவின் கைமுன்னத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போடுறது ஐஸ்கிரீம் தோசைண்ணே. இது ரேட் எவ்வளோ ப்ரோ? அண்ணா 45. இப்போ போடுறது என்ன தோசை? ஆனால் இப்போ நான் போட்டுறது பட்டர் தோசைண்ணா. பட்டர் தோசைக்கு ரேட்டுமே 35 தானே. ஆம்லேட்லாம் உண்டு அப்படின்னா? ஆமாண்ணே, ஆம்லேட்டு, ஆஃப் பாயில், கலக்கி எல்லாமே செட்டு. அப்புறம் சிக்கன் ஆம்லேட் இருக்கு, சீஸ் ஆம்லேட் இருக்கு. சொல்லிடுவீங்களா? நம்ம கடை வந்து நம்ம வடசேரியில் வந்து நியர் SMRV ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஈவினிங் 6 நைட் 11 வரைக்கும் இருப்பேன். எல்லா நாளும் ஓப்பன் தானே? ஆமாம், எல்லா நாளும் மேக்ஸிமம் எல்லா நாளும் ஓப்பனிங் தான் இருக்கும். மேக்ஸிமம் மண்டே மட்டும் ஒரு வேளை லீவாக இருக்கும். நான் அப்படி இருந்துச்சுன்னா கூட அப்டேட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டு.